காசியாபாத்தில் நடந்த உண்மை சம்பவம். இப்படியுமா இருப்பார்கள் என்று மிகவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. மாப்பிள்ளை வீட்டார் பெண் பார்க்க செல்கிறார்கள். அப்பொழுது அந்த பெண்ணை மிகவும் பிடித்து விடுகிறது மாப்பிள்ளைக்கும் மாமியாருக்கும். அதாவது மாப்பிள்ளையின் அம்மாவுக்கும் பிடித்து விடுகிறது. அம்மா சொல்கிறார், எனக்கு ஒரே பையன்தான், உங்களுக்கும் ஒரே பொண்ணு தான், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், உங்கள் பொண்ணை மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படி என்றதும் அந்த பெண் எழுந்து உள்ளே சென்று விடுகிறாள். அவளுடைய அப்பாவும் உள்ளே வந்து, என்னம்மா நீ உன்னை பெண் பார்க்க வந்திருக்காங்க, நீ இப்படி உள்ளே வந்து கொஞ்சம் மூஞ்சில் அடித்த மாதிரி வந்துட்டியே அப்படின்னு சொன்னதும், அப்பா ஒன்றுமே வேண்டாங்கிறாங்க அப்படின்னா மாப்பிள்ளைக்கிட்ட ஏதோ இருக்குன்னு தானேப்பா அர்த்தம், அப்படி தானேப்பா இந்த சமுதாயம் சொல்லும் அப்படின்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கம்மா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா, இந்த பையன் கிடச்சா உனக்கு ரொம்ப ரொம்ப லக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை வரவேற்பறைக்கு மீண்டும் கூட்டி கொண்டு உட்கார வைக்கிறார் அப்பா. பின்னர் திருமணமும் முடிந்து விடுகிறது. பெண் பார்க்க வந்த சமயத்திலேயே பெண்ணின் அப்பா சொல்லிவிடுகிறார், என்னுடைய பொண்ணு ரொம்ப முன்கோபக்காரி, சட்டு சட்டுன்னு கோபம் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்று சொல்கிறார்கள். அதேபோல் இவர்களுடைய வீட்டுக்கு வந்ததும் சிறிய வீடு, அவளுடைய வீட்டினுடன் கம்பேர் பண்ணும்பொழுது மிகவும் சிறிய வீடு. அப்போ சொல்கிறாள், இங்கே பாருங்கள், எனக்கு தனி பாத்ரூம் வேணும், அதை லாக் பண்ணி வச்சுருங்க என்று சொல்கிறாள். மாமியாரும் நாத்தனாரும் அந்த பாத்ரூமுக்கு செல்கிறார்கள். லாக் ஆகிருக்கிறது. என்னது இந்த பாத்ரூம் லாக் ஆகிருக்கு அப்படின்னதும், அத்தை நான் வந்து லாக் பண்ண வேண்டான்னா இவர் தான் வந்து எனக்காக லாக் பண்ணியிருக்கார், என்னங்க திறந்து விடுங்க என்று ஒன்றும் தெரியாதவள் போல் நடிக்கிறாள். அதிர்கிறான் கணவன். இவள் அந்த அறையில் இல்லை என்றாலும் ஃபேன் சுற்றி கொண்டிருக்கும், டிவி ஓடிக்கொண்டிருக்கும். இதை கண்காணித்து மாமியார் சொல்கிறாள், மிகவும் பதமாக சொல்கிறாள், அம்மா கரண்ட் பில் ஜாஸ்தியாகும்மா, தயவுசெய்து ஆஃப் பண்ணிடுமா என்று சொல்ல, அதுவும் பொறுக்கவில்லை அவளுக்கு. அதற்கு என்ன செய்கிறாள் தெரியுமா? மாமியாரை கொண்டு விசிறி வீச சொல்கிறாள், நாத்தனாரை கொண்டு கை கால்களை அமுக்க சொல்கிறாள். மருமகள் மாமியாரையும் நாத்தனாரையும் படாத கொடுமைப்படுத்தி போலீஸிலும் பிடித்து கொடுத்து விடுகிறாள். இதை கண்ட கணவன் தாழ முடியாமல் கதறி கதறி அழுகிறான். அழுதுவிட்டு செல்ஃப் வீடியோ ஒன்று போட்டுவிட்டு இறந்து விடுகிறான். சூசைட் அட்டம் பண்ணி விடுகிறான். எனக்கு இந்த நிகழ்வினை சொல்லும் பொழுதே மனது மிகவும் வலிக்கிறது. மருமகளிடம் ஒன்றும் பேச முடியவில்லை. ஏனெனில் நாம் ஏதாவது பேசி மகனுடைய வாழ்க்கை பாழாகிவிடுமோ என்ற காரணத்தினால்தான் மாமியார் ஒன்றுமே சொல்லாமல் பொறுத்து பொறுத்து சென்றாள். அப்படி அவள் பொறுத்து பொறுத்து சென்றதுதான் அவள் சிறை கம்பிகளுக்கு பின்னால் நிற்க வைக்கப்பட்டாள். தாயின் மானம் பறிபோய்விட்டதே என்றுதான் அவன் தற்கொலை செய்து கொண்டான்.